மார்நாதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இயேசுப்பா குறித்து வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர் வெளிச்சமா இருக்கிறார். ஏசப்பா வெளிச்சமா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு என்ன தேவன் நம்மோடு பேச போகிறார் அப்படின்னா, வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இனி சூரியன் உனக்கு பகல்லே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். ஏசாயா 60:19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி சூரியன் நமக்கு வெளிச்சமாயிராதான், சந்திரனும் வெளிச்சமாயிராதான். மாற்றாக கிறிஸ்துவே, இயேசுவே, ஆண்டவரே நமக்கு வெளிச்சமா இருப்பார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சூரியன் வெளிச்சமா இருக்காது, சந்திரன் வெளிச்சமா இருக்காது அப்படின்னா, சூரியன் சந்திரன் என்பது உலக பிரகாரமாக நேச்சுரலா கொடுக்கப்படுகிற ஒரு ஒளி. ஒளினா என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் என்னன்னா, அவன் கிட்ட இருக்கிற சந்தோஷம், சமாதானம், அது இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற லைக் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த லைஃப், அவங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல், அவங்க கிட்ட இருக்கிற ஹாப்பினஸ், இதெல்லாம் தான். ஆனா தேவன் சொல்லுகிறார், அது உலக பிரகாரமான ஜனங்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒளியா இருக்கும். ஆனா உனக்கு நானே ஒளி. அது என்ன சூரியன் சந்திரன் அப்படின்னா, உலக பிரகாரமா இருக்கிற ஜனங்கள் இப்படி வாழ்ந்தாதான் ஹாப்பி லைஃப், இது இருந்தாதான் ஹாப்பி லைஃப், இதை செஞ்சாதான் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு சட்டத்திட்டம், ஒரு காரியத்துக்குள்ள அவங்க வச்சிருப்பாங்க. இதை செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இதெல்லாம் அனுபவிக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதல்ல, தேவனுடைய வெளிச்சம் என்பது முற்றிலுமாக அது வேறுபட்டது. கிறிஸ்துவுடைய வெளிச்சம் என்பது முற்றிலுமாக வேறுபட்டது. அப்ப கிறிஸ்து சொல்லுகிறார், உலக பிரகாரமா இருப்பதல்ல, உலக பிரகாரமான ஜனங்கள் செய்கிற காரியம் அல்ல, அந்த வழிகள் அல்ல, நான் உனக்கு வேறு விதமான வெளிச்சமா இருக்கு. அப்ப உலகத்துல லைக் இவ்வளவு தூரம் படிக்கணும், இன்ன வேலையில இருக்கணும், இவ்வளோ சேலரி இருக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அப்பதான் அது பெஸ்டான, அதனால ஹாப்பியான லைஃப்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய அவருடைய திட்டங்கள், அவருடைய வழிகள் ரொம்ப ரொம்ப வேறுபட்டதும் வித்தியாசமுமானது. அப்ப ஏசப்பா சொல்றாரு, எதுவுமே வெளிச்சம் இல்லை, எது வெளிச்சம், நானே உனக்கு வெளிச்சமா இருக்கேன். அப்போ வாழ்க்கை தாறுமாறா இருந்தாலும் கூட கிறிஸ்து நமக்கு முன்பாக போகும் பொழுது நம்முடைய பாதை அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் பிரச்சனையே வரக்கூடாது, அதான் கடவுளே கூட இருக்காரு, கடவுளே கூட இருக்கும்போது பிரச்சனை அதிகமா வருமா? பாருங்க, ஆண்டவர் கூட இருப்பார், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடனே கூட இருப்பேன், நீ அக்னியை கடக்கும் பொழுது நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ எதை செஞ்சாலும் நான் உன்னோட கூட இருப்பேன், அக்னி உன்மேல் பற்றுவதில்லை, தண்ணீர் உண்மை, நீ அதுல மூழ்கி போறதுன்னு தான் வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏசப்பா உன்னை அக்னிக்குள்ளே அனுப்ப மாட்டேன், நீ தண்ணீருக்குள்ளே போக மாட்டல்ல, உன்னை அக்னிக்குள்ள நான் அனுப்புவேன், ஆனாலும் கூடவே இருப்பேன். இதுதான் கிறிஸ்துடைய வாக்குத்தத்தம். இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஏசப்பா கம்ப்ளீட்டா பிரச்சனை இருக்கான்னு சொல்ல, அது ராங் டாக்டர், அது தப்பான ஒரு உபதேசம். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லாமே இருக்கும், ஆனா கூட நான் இருப்பேன், கூட நான் இருப்பேன். அப்ப ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? ஏசப்பா இந்த பிரச்சனை கொடுக்கிறாரு, ஆண்டவர் இந்த பிரச்சனையை கொடுக்கல. யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுப்பார், உருவாக்குவார் தவிர உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனையை கொடுக்க மாட்டார். அப்ப வசனம் நல்லா சொல்லப்பட்டிருக்குது, சோதிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கும் போது சோதனையை தாங்கிக் கொள்ளவும், அதை மேற்கொள்ளுகிற பலத்தையும் சேர்த்து கொடுப்பார்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு சோதனை, கர்த்தர் அனுப்புகிற சோதனையிலே முடிவிலே கர்த்தரே காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டோட சோதனைக்குள்ள அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோதனைக்குள்ள அவர் அனுப்பும் பொழுது அந்த சோதனையில இருந்து வெளியே வருவதற்கான வழியும் அவரே பார்த்துக் கொள்வார். நம்ம அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா போராட்டங்கள் இருக்கும். அப்ப யாரால அந்த போராட்டம்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஒருவன் இருக்கான், அவன் தான் பிசாசு. அப்போ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டோனே, ஒன்ஸ் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோடனே, நீங்க ஒரு யுத்தத்திற்குள்ளே வருகிறீர்கள். என்ன யுத்தம் அப்படின்னா, பிசாசு உங்களோட அனுதினமும் போராடி கொண்டே இருக்கும், உங்களோட இது சண்டை போட்டு கொண்டே இருக்கும். எப்படியாவது நீங்க தேவனை விட்டு பிரிந்துடணும், ஆண்டவரை விட்டு தூரமா போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு யுத்தத்திற்குள்ளே உங்களை பிசாசு வைத்துக் கொண்டே இருக்கும். அப்போ அதுல இருந்து நீங்க போராடி 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 மேற்கொள்ளணும். அப்போ யுத்தங்கள் நிறைய விதம் இருக்கு. பாவத்தோடு போராடுகிற யுத்தம் இருக்கு, உங்களுடைய சுயத்தோடு போராடுகிற யுத்தம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான யுத்தங்கள் இருக்கு. அப்ப இந்த யுத்தம் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், போராட்டங்கள் உண்டு. பிசாசு உங்கள் சிந்தையிலே போராடுவாங்க. எப்படி தெரியுமா? உங்களுடைய தாட்ஸ், அவனுடைய பெரிய கன்னிங்னஸ், பெரிய ட்ரிக்கினஸ் என்ன தெரியுமா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது, கன்ஃபியூஷன், நம்ம கிட்ட இருக்கிற டவுட்ஸ், இது எல்லாமே பிசாசினால் உண்டாகுது. அப்ப இதற்கு ஒரு சிறந்த லைக்
இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆதாம் ஏவாள எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏசப்பா கிளியரா சொன்னார். நீ எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். அந்த தோட்டத்துல நடுவுல இருக்கிற அந்த பழத்த மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஏசப்பா தெளிவா சொன்னார். ஆண்டவர் தெளிவா ஆதாம் ஏவாள்ட்ட பேசுறார். ஆனால் பிசாசு வந்து அத நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா? அப்படின்னு கேட்டப்ப, ஆமா, கர்த்தர் வந்து அந்த பழத்தை எல்லாமே சாப்பிடலான்னு சொன்னாரா? அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு டவுட்டா ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, அவர்கள் யோசிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் சாப்பிடலாம். ஆனா நடுவுல இருக்கிற மாரி சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? அத சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும். அப்ப அவன் ரிப்ளை பண்றான், இல்ல. அது நீங்க சாப்பிட்டா கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல ஆகுவீங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஒரு டவுட், ஒரு கன்ஃப்யூஷன கிரியேட் பண்றான். அப்ப ஏசப்பா கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அந்த பழத்த புசிக்கும் அந்நாளில் தானே நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆனால் வலுசர்ப்பம் என்ன சொன்னுச்சுன்னா, அத நீ சாப்பிடும் பொழுது நீ தேவர்களைப் போல ஆயிடுவ. கன்ஃப்யூஷன். பிசாசு எப்பவுமே நமக்கு முன்னாடி நெறைய ஆப்ஷன்ஸ் வைப்பான். கன்ஃப்யூஷன்ஸ். ஏன்னா அது நம்மள கன்ஃப்யூஸ் பண்ண. எப்போ ஒரு மனுஷங்க கன்ஃப்யூஷன்ல இருக்காங்களோ, அவங்கள ஈஸியா விழ வச்சிடலாம். ஈஸியா அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா, ஸ்டப்பர்னா தன்னுடைய காரியத்துல இதுதான் நான் செய்ய போறேன், இப்படிதான் செய்ய போறேன்ற இருக்கிற மனுஷன யாராலயும் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த கன்ஃப்யூஷன் அவன் கிரியேட் பண்றான். அப்ப அந்த கன்ஃப்யூஷனுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? டிசையர், ஆசைய போடுறான். இந்த கன்ஃப்யூஷனும் டிசைரும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, ஜீவனையும் அழிய வைக்குது. இதைத்தான் என்றைக்கும் இதே தந்திரத்துக்குள்ளதான். அப்ப அவன் எங்கே போறான்? அவன் டைரக்ட்டா பழத்த பறிச்சு கொண்டு வந்து கையில குடுல. நீ சாப்பிட ஒண்ணும் ஆகாதுலாம் சொல்லல. பாருங்க, பிசாசு பாவத்த அவன் கொண்டுட்டு வரல, மனிதர்களை செய்ய வைத்தான். மனிதர்களவே செய்ய வைத்தான். பிசாசு வந்து நேரா நமக்கு முன்னாடி நின்னு இத செய், இத செய்ன்னு அவன் சொல்ல மாட்டான். ஹில் கிவ் கன்ஃப்யூஷன்ஸ் இன் அவர் தாட்ஸ். அப்ப தாட்ஸ்ல அந்த கன்ஃப்யூஷன போட்டு அவன் நம்மள வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி நம்மள தவறான பாதையில லீட் பண்ணுவான். அது ஒரு பெரிய பேட்டில். பேட்டில். அப்ப அந்த டெசிஷன், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் என் மேல் நம்பிக்கையாரு. ஏன் சுய புத்தி மேல ஆண்டவர் நம்மள வந்து ரூல் பண்றாரா? அவர் நம்ம மேல அரகன்ட்டா இருக்காரா? இல்ல. ஏன்னா பிசாசு இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்ஸ கொண்டு வருவான். அப்ப நீ அத ஜெயிக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆலோசனை உனக்கு தேவைப்படுகிறது. நான் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த கன்ஃப்யூஷன நம்ம மேற்கொள்ளணும். அந்த கன்ஃப்யூஷன ஜெயிக்கணும். அதுலேருந்து நமக்கு பலமான காரியங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னா, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். அவருடைய ஆலோசனை, அவருடைய காரியம் நமக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப சூரியன், சந்திரன், உலகத்துல இருக்க காரியங்கள் எல்லாமே அ அதன்படிதான் நம்ம நடக்கணும். அப்படிதான் இந்த நேரத்துல இது நடக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டைம்லைன் உலகம் இருக்கு. உலக ஜனங்கள வைத்திருப்பார்கள். அந்த டைம்லைனுக்கெல்லாம் மேற்பட்டு தான் நம்முடைய ஜீவியம். அப்ப ஏசப்பாவுடைய பிளான் வேற, ஏசப்பாவுடைய திட்டம் வேற, ஏசப்பா நமக்கு வைத்திருக்கிற பாத் கம்ப்ளீட்டா வேற. கம்ப்ளீட்டா உலகத்தோட அது ஆப்போசிட்டா இருக்கும். நம்மளால அத பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளால உலக ஜனங்களோட கலந்திருக்கவே முடியாது. அது சுத்தமா செட் ஆகாது. அப்படி கலந்திருக்கணும்னா நீங்க எப்படி தெரியுமா? டபுள் மைண்டட் பீப்பிளா இருக்கணும். குளிரும் இல்லாமல், அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற ஜனங்கள் தான் இங்கேயும் இருப்பார்கள், அங்கேயும் இருப்பார்கள். ஒருவர் தேவனுக்காக உண்மையா நிற்கணும்னா, தே கேன் நாட் பி வித் த வேர்ல்ட். உலகத்தால அவங்களால வாழவே முடியாது. இருக்கவே முடியாது. உலக ஜனங்களோட அவங்களால மிக்ஸ் ஆகவே முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய குடியிருப்பு, நம்முடைய காரியம் எல்லாம் பரலோகத்திற்குரியவைகளாக இருக்குது. அப்போ நம்ம அதை சார்ந்து கொண்டு, அதை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்மளால உலக ஜனங்களோடு ஒத்து போகவே முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சூரியனும் சந்திரனும் உனக்கு வெளிச்சம் அல்ல, மாற்றாக நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன். நானே உன் தேவனா இருக்கிறேன். நானே உனக்கு எல்லாமுமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும். அவரை உறுதியை சார்ந்து கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது நம்மை கொண்டு தேவன் விசேஷ காரியத்தை செய்வார். நம்மை கொண்டு தேவன் பலமான காரியத்தை செய்வார். நம்மை கொண்டு தேவன் பயங்கரமான காரியத்தை செய்வார். அப்ப என்னுடைய வெளிச்சம் இனி சூழ்நிலை சந்திரன் இல்ல, உலக ஜனங்கள் போல இருக்கிற ஆஸ்தி என்னுடைய வெளிச்சம் இல்ல. உலக ஜனங்களை போல இருக்கிற அந்தஸ்தோ, பேரோ, புகழோ, உலக ஜனங்களை போல இருக்கிற அதெல்லாம் என்னுடைய வெளிச்சம் இல்ல. என்னுடைய வெளிச்சம் கர்த்தர். உலக ஜனங்களுக்கு அது வெளிச்சம், அது ஹாப்பினஸ். ஆனா நமக்கு தேவனே வெளிச்சமா இருக்கார். அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாய், அவரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்பொழுது நமக்கான காரியங்கள் கொடுக்கப்படும். வழி இதுவே என்ற மெல்லிய சப்தம் காதுகளில் தொனிக்கும் சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை சூஸ் பண்ணுமா ஆண்டவரே, இதை சூஸ் பண்ணுமா ஆண்டவரே, என்ன செய்யணும், ஏது செய்யணும், இது எனக்கு சரியா வருமா, இதை நான் செய்யலாமா, இது நான் செஞ்சா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அப்ப இந்த விஷயமெல்லாம் யாருக்கு தெளிவாய் தெரியும்னா கிறிஸ்துவுக்கு தான் தெளிவாய் தெரியும். உங்களை குறித்து கிறிஸ்துவுக்கு தான் தெளிவா தெரியும். அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஜனமா இருக்குன்னா தேவனுக்காக நிற்கிற பிள்ளைகளா இருக்கும். தேவனை சார்ந்து கொண்டு வாழும் பொழுது நமக்கான காரியங்களை அவர் செய்வார், நமக்கான விஷயங்களை அவர் செய்வார். அப்ப நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கணும், ஆண்டவரை உறுதியை பற்றி பிடிக்கிற ஜனங்களா இருக்கும், ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கும், அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவன் பலமான விசேஷ காரியத்தை செய்வார். ஒரு விசனம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினது போல, என்னோடு இடைப்பட்டது போல இனி நீர் தான் எனக்கு வெளிச்சமா இருக்க, வேற எதையும் நம்ப போதில்ல, உம்மிடம் உம்முடைய சமூகத்துல நான் தரித்திருக்க போறேன். நீங்க என்னோட பேசுங்க சுவாமி, நீங்க என்னோட இடைப்படுங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போறோம். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்ய போறார். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமேலே வாசம் செய்யும் என் தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிரந்தரமான என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, இனி சூரியன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பதில்லை, சந்திரன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பதில்லை, நீரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார் ஆண்டவரே. எனக்கு முன்பாக செல்லும் என் தேவனே உமக்கு நன்றி, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி, மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இனி நீரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகுது, என் தேவனே எனக்கு நீ நித்திய வெளிச்சமா இருக்க போகுது ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டு ஜெபத்திலே தரித்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. நித்திய வெளிச்சமா இருக்க போறமைக்காக நன்றி, நீ நடத்த போறமைக்காக நன்றி, நீ சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி, மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. நீ நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் ஆலோசனை கொடுப்பீராக தேவனே, நீர் ஆலோசனை கொடுப்பீராக தகப்பனே, நீர் ஆலோசனை கொடுப்பீராக மகிமையின் ராஜாவே, நீர் ஆலோசனை கொடுப்பீராக வளமான என் தேவனே, நீர் ஆலோசனை கொடுப்பீராக. நீர் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ராஜாவுடைய கரத்துல விட்டு கொடுக்கிறேன். நீ நடத்துங்க, நீர் சகாயம் செய்யுங்க, நீ துணை நில்லுங்க, சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. எனக்கு முன்பாக சென்று நீர் எல்லாவற்றையும் மாற்ற போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க, வழி வாசல்களை திறவும் கொடுங்க, அவர்களை மென்மேலுமாக உயர்த்துங்க சுவாமி. சர்வ காரியத்தையும் நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.